திருவடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1175 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. தக்க பராவித்தை தானிரில் பானேழில் தக்கெழும்போர் ருத்திரம் சொல்ல சொல்லவே மிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கண்ணி துக்க கதையோடு தொன்முத்திரையாளை. தக்க பராவித்தை தானிரு பத்தேலில் தக்கெழும் ஓர் உத்திரம் சொல்ல சொல்லவே மிக்கிடும் மென்சக்தி வெண்ணிற முக்கண்ணி தொக்க கதையோடு தொன் முத்திரையாளே. இதற்கு விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி ஒரு குற்றமும் குறையும் சொல்ல முடியாத என்று அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற தூய்மையான பொருளாக இருக்கின்ற பராசக்தியின் பேரறிவை கொடுக்கும் தத்துவமானது தானாகவே 27 விதமான தத்துவங்களாக இருக்கின்றது. இந்த தத்துவங்களை பெற்று பேரறிவை பெறுவதற்கு ஏற்றதாக சாதகரின் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற ஒரு மந்திரத்தை அவர் திரும்ப திரும்ப செபித்து தியானித்துக் கொண்டே இருந்தால் அவருக்குள்ளிருந்து மிகுதியாக வெளிப்பட்டு எழுகின்ற இறைவியானவள் வெள்ளை நிறத்துடனும் 3 கண்களுடனும் கதை ஆயுதத்தை ஏந்தி கொண்டும் ஆதிமுத்திரையை காட்டிக் கொண்டும் இருப்பாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு அருணை வடிவேல் முதலியார் அதுல இருக்கிற விளக்கத்தை பார்ப்போம். நேற்று இந்த இவரோட இதுலதான் இந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கிருத்திகாமாவும் சொல்லியிருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியா தான் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலுக்கான விளக்கம் இவரோட பிரதியில இருந்து. ஸ்ரீ சக்கரத்தில் சக்தியை வழிபட்டு அவளுக்கு உரிய மந்திரங்களில் எந்த ஒரு மந்திரத்தை ஏனும் திரும்ப திரும்ப சொல்லி உருவேற்றினார். வெண்ணிறமும் 3 கண்களும் திருமேனி அழகும் அபயவரத முத்திரைகளும் உடையவளாகிய ஞான சக்தியாகிய மனோன்மணியே ஏனை வாமாதி என் சக்திகளாயும் மிக தோன்றி அருள் புரிவாள் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கான குறிப்புரையா சக்கரத்தையே வித்தை என்றார். 27 9 முக்கோணங்களிலும் உள்ள கீற்றுகள் இஃது ஆகு பெயராய் அவற்றலாகிய சக்கரத்தை உணர்ச்சிட்டு காரணக்குறியாக மந்திரத்தையே ருத்திரம் என்றார். ஸ்ரீ சக்கர வழிபாட்டிற்குரிய ஸ்ரீ வித்யா மந்திரம் யாம் ராம் லாம் வாம் ஷாம் திராம் த்ரீம் க்ளீம் ப்ளூம் ஷக சர்வ சம்பனேபிய காமேஸ்வரி காமேஸ்வர பானேபியோ நமக பானபக்தி பாதுகாம் பூஜையாமி என்பது. இனி ஓர் ருத்திரம் என்பதற்கு தேவிக்குரிய யாதேனும் ஒரு மந்திரத்தை என பொருள் உரைத்தலுமா. தொக்கு மெய், உடம்பு ஐ அழகு. இதனால் ஸ்ரீ சக்கர வழிபாடாகிய ஸ்ரீவித்தை சக்தியின் எல்லா வழிபாட்டு பயனையும் தருதல் கூறப்பட்டது. இந்த பாடலை பார்க்கும்போது ஸ்ரீ சக்கரத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. நேற்று அம்மாவும் ஸ்ரீ சக்கரத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது இதை பத்தி வேற என்ன இருக்கு அப்படின்னு தேடும்போது ஒரு ஸ்ரீ சக்கரத்தை பத்தி ஒரு இது வந்தது. அம்மா வர வரைக்கும் இல்ல வேற யாராலும் வர வரைக்கும் நம்ம ஸ்ரீ சக்கரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கோம் பார்ப்போம். அபிராமி அந்தாதியிலும் 19வது பாடல்ல இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடை பத்தி ரொம்ப இதா சொல்லியிருக்கு. அம்மா வந்தாங்கன்னா அதை பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்ரீ சக்கரமையை பத்தி இருக்கிற ஒரு தளத்துல இருக்கிறத நம்ம படிக்கிறேன். வேத ரகசியங்களை எடுத்து எம்புவது புராணம். வேதவியாசர் 18 புராணங்களை தொகுத்தளித்தவர். அவற்றுள் பிரம்மாண்ட புராணம் எனும் புராணம் மகிமை வாய்ந்ததாகும். அதில் ஒரு பகுதியாக லலிதா உபாக்கியானத்தில் ஸ்ரீ சக்கர ரகசியம் கூறப்பட்டுள்ளது. அகஸ்திய மகாமுனிக்கு மகாவிஷ்ணுவின் வடிவமாகிய ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ சக்கர ரகசியத்தை உபதேசித்து அருளினார். தசரதர் காமாட்சி அம்பிகையை உபாசனை செய்த புண்ணியத்தால் ஸ்ரீராமனையே திருமகனாக பெற்ற மகிமையையும் அதில் காணலாம். அகஸ்தியர் ஹயக்ரீவரை பணிந்து தேவியின் எந்திரமாகிய ஸ்ரீ சக்கரத்தின் மகிமைகள் யாவை
அதை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள ஹயக்ரீவர் கூறுகிறார். தேவியின் எந்திரம் ஸ்ரீ சக்கரமே. அவளே திரிபுராம்பிகை. அவளே ஸ்ரீ மகாலட்சுமியும் ஆவாள். தேவியானவள் தானே தன் ஜோதிமயமான வடிவத்தை தன் கண்களால் கண்டாள். அதுவே ஸ்ரீ சக்கரமாம். ஆதலால் சாட்சாத் ஆதிலட்சுமிதான் ஸ்ரீ சக்கரம் என்பது தத்துவமாகும். அதை அர்ச்சித்துதான் ஸ்ரீ விஷ்ணுவே மோகினி அவதாரம் எடுத்தார். ஈஸ்வரன் சர்வ வித்யாதரன் ஆனார். பிரம்மாவும் படைக்கும் சக்தியை பெற்றார். இந்து சமய சித்தாந்தங்களின்படி கலியுகமானது அழிவின் யுகம். கலியுகத்தின் காலம் மொத்தம் 4,32,000 ஆண்டுகள் ஆகும். தற்பொழுது நடந்து வருவது 5120வது வருடமாகும். ஆயினும் அழிவின் தொடக்கம் இதுவென உணரலாம். உண்மை, நேர்மை, சமதர்மம் மறைந்து பொய்மையும் போர்களும் இயற்கை பேரழிவுகளும் உலகை சுட்டெரித்து வரும் வெப்பமய சூழலில் இயற்கையே வடிவான அம்பிகையை குளிரச் செய்யும் ஆற்றல் ஸ்ரீ சக்கர வழிபாட்டில் மறைந்துள்ளது என்பது பிரம்ம ரகசியம். அச்சுறுத்தும் பாம்பு முதல் அயர வைக்கும் அம்மை நோய் வரை அனைத்தையும் அம்பிகையாக பார்ப்பது நம் சமய மரபு. பிணியாக வருபவளும் அவள்தான், பிணிக்கு மருந்தாக வருபவளும் அவள்தான். அவளை வழிபட்டாலே துன்பம் யாவும் தீரும் என்பதில் சந்தேகமில்லை. அம்பிகை வழிபாட்டில் சமய பேதமில்லை. நிர்பேதா, பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். எனவே ஸ்ரீ சக்கரம் விநாயகர் கோயில், முருகன் கோயில், சிவன் கோயில், விஷ்ணு கோயில், அம்மன் கோயில், ஐயப்பன், ஆஞ்சநேயர் கோயில்கள் என எல்லா ஆலயங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும், செய்யப்பட்டிருக்கிறது. அம்பிகையே தாய் வடிவான பெண் என்பதால் இல்லங்களிலும் ஸ்ரீ சக்கரம் வைத்து பெண்களே ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ சக்கர வழிபாட்டிற்கு பெண்களுக்குத்தான் முழு தகுதியும் உண்டு. விளக்க வேண்டிய நாட்கள் தவிர பிற நாட்களில் பெண்கள் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை செய்யலாம். அலுவலகங்கள், வியாபார ஸ்தலங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், அறிவியல் ஆய்வு கூடங்கள் போன்று எங்கும் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் ஒற்றுமையும் அமைதியும் சகல செல்வங்களும் முக்கியமாக ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பும் ஏற்படும். ஸ்ரீ சக்கர வழிபாட்டிற்கு குரு உபதேசமும் ஸ்ரீ வித்யா மூலமந்திர உபதேசமும் அவசியம் தேவை. அவற்றை முறையாக பெற்று வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். வாசனை மிகுந்த மலர்களாலேயே ஸ்ரீ சக்கரத்தை அர்ச்சிக்க வேண்டும். ஸ்ரீ சக்கர மகாமேரு வழிபாட்டிற்கு 108 மந்திரங்கள் அடங்கிய அஷ்டோத்திரமும் 180 மந்திரங்கள் கொண்ட கட்கமாலா ஸ்தோத்திரமும் 300 மந்திரங்கள் கொண்ட லலிதா திரிசதியும் 1000 நாமாவளிகள் கொண்ட லலிதா சகஸ்ரநாமமும் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாகிய பஞ்சதசாஸ்திரி, சோடசி போன்ற ஸ்ரீ வித்யா மூல மந்திரங்களும் குருமுகமாக அறிந்து உபதேசம் பெற்றுக் கொள்வது சாலச் சிறந்தது. சௌந்தரிய லகரியும் இவ்வழிபாட்டில் முக்கிய இடம் வகிக்கும். இவை யாவையும் வடமொழியில் உள்ளன. தமிழில் திருமந்திரம் மற்றும் அபிராமி அந்தாதி ஆகியவற்றில் ஸ்ரீவித்தை பற்றியும் ஸ்ரீ சக்கரம் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. 108 அர்ச்சனை மற்றும் அன்னைக்கு 1000 போற்றி எனும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் யாவரும் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டிற்கு மிகவும் துணை புரிகின்றன. நவாவரண பூஜை என்று ஒன்று உண்டு. அனுபவமும் ஞானமும் உடைய வைதிகர்களின் உதவியுடன் அதனை இல்லங்களிலும் ஆலயங்களிலும் நிகழ்த்தலாம். ஸ்ரீ சக்கரம் என்பது 2 பரிமாண வடிவமாகும். சதுரமான தகட்டில் அது அமைக்கப்படுவதால் நீளம், அகலம் என்ற 2 பரிமாணங்கள் மட்டுமே உண்டு. அதனையே நீளம், அகலம், உயரம் என்ற முப்பரிமாணத்தில் அமைப்போமானால் அது ஸ்ரீ மகாமேரு என்று அழைக்கப்படும். அம்பிகை வழிபாட்டில் உருவ வழிபாடு 4 பரிமாணங்கள் உடையது. அதில் நீளம், அகலம், உயரம் என்ற முப்பரிமாணங்களுடன் தேவியின் அழகு திருக்கோலமும் ஒரு பரிமாணமாகும். ஸ்ரீ மகாமேரு முப்பரிமாணம் கொண்டது. ஸ்ரீ சக்கர வழிபாட்டில் 2 பரிமாணம் மட்டுமே. ஸ்ரீ ஆகர்ஷண வித்யா தியானத்தில் அனைத்து பரிமாணங்களும் ஒருமித்தும் பின்பு பரிமாணங்களுக்கு அப்பால் கடந்த நிலையில் சங்கமித்தும் மெய்யுணர்வு பெறுகிறோம். இந்த வழிபாட்டோட மகிமை என்ன அப்படிங்கிற இதை கொடுத்திருக்கிறாங்க. வெண்மை நிறமுடைய வாசனை மிகுந்த மலர்களால் ஸ்ரீ சக்கரத்தை அர்ச்சிப்பவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் நிறையும். கல்வி கலைகளில் சிறந்த தேர்ச்சி அடைவர். சகலகலாவல்லி மாலை சொல்லி இந்த வழிபாட்டை செய்யலாம். நெய் பாயாசம், வடை, வெண்பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும். 48 நாட்கள் இவ்வழிபாட்டினை செய்த பிறகு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்தால் வழிபடுவோரின் நாவில் சரஸ்வதி தாண்டவம் ஆடுவார். துளசியாலும் தாமரை இதழ்களாலும் ஸ்ரீ சக்கரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தன ஆகர்ஷணமும் லட்சுமி கடாட்சமும் நிறையும்.
சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் மற்றும் தேன் நிவேதனம் செய்வது சிறப்பாகும். சிவப்பு அரளி மற்றும் வெள்ளை அரளியால் அர்ச்சித்து எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் படைத்திட தொழில், உத்தியோகம், அரசாங்க அனுகூலம் ஏற்படும். மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்தால் நோய்கள் அகலும். எதிர்ப்புகள், நீதிமன்ற வழக்குகள் தீரும். ஸ்ரீ சக்கரத்தில் தேவியை ஸ்ரீபாலா எனும் குழந்தை வடிவாக தியானித்து பால் அன்னம், தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் புத்திர பேறு ஏற்படும். அமாவாசைக்கு அடுத்த தினமான பிரதமை முதல் பௌர்ணமி வரை ஸ்ரீ சக்கரத்தை முறைப்படி பூஜித்தால் தீராத துன்பங்கள் தீர்ந்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் விரைவில் குணமடைவர். நோயாளிகள் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் அச்சிட்டு வர நோயிலிருந்து விடுபடுவர். ஸ்ரீ சக்கரத்தில் தாராம்பிகை மூல மந்திரத்தை கொண்டு ஆவாகனம் செய்து வழிபட்டால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம் செழிக்கும். அந்த மாதிரி இதனோட இதை கொடுத்திருக்கிறாங்க. பொது இடங்கள் ஆகிய ஆலயங்கள், திருமணங்கள், தியான பீடங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் போன்றவற்றில் எல்லோரும் நலம் பெற வேண்டி பிரஜா பிரதிஷ்டை முறைப்படி ஸ்ரீ சக்கரம் அமைக்கப்பட்டால் ஒற்றுமையும், அமைதியும், அன்பும் உலகெங்கும் நிலவும் அப்படின்னு சொல்லி இதனோட வழிபாட்டு முறை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சக்கரத்தோட வடிவமைப்பு நிறைய நேற்று அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த மாதிரி ரொம்ப விரிவா ஒரு தளத்துல கொடுத்துருக்காங்க. augustanavidya.com அப்படிங்கிறது. நான் அதனோட இணைப்பை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் இதில் நான் கொடுக்குறேன். இந்த இதுலயும் நான் போடுறேன். தேவைப்படுவவர்கள் அதை மேற்கொண்டு படிக்கலாம். வித்யாமா வந்திருக்கிறாங்க. வாங்க வித்யாமா. இன்றைய பாடல் 1175. எனக்கு காமிக்கலையே இல்லைங்களே, எனக்கு காமிக்கல. வந்துருந்தா வாங்கம்மா. இல்ல, ரெஃபரன்ஸ் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல. எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கறேன், வரல. நான் பேசுறது கேக்குதா? இப்பதாம்மா வந்திருக்கு. மன்னிக்கணும். வாங்கம்மா. வணக்கம். ரத்னையா, ரொம்ப அழகான தேடல். ஸ்ரீ சக்கரம் பத்தி அவ்வளோ அற்புதமா அது அதனுடைய பலன் பத்தி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா முடிக்கணும். ஏன்னா நேத்துல இருந்து வீட்டுல பவர் இல்ல, இதுவும் போயிடுச்சு. இன்வெர்டரும் நேத்து நைட்டோட முடிஞ்சிச்சு. அதனால சார்ஜ் இல்ல மொபைல்ல. 12% தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா தேவி வந்து இல்ல நீ போ அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப அதிசயமா 2:30 மணிக்கு டைம் பார்த்திருக்கேன். 20% இருந்தது. சரி கண்டிப்பா காலையில கரண்ட் சார்ஜ் இருக்காதுன்னு பார்த்தா 19% அப்படியே இருந்துச்சு. ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். அதனால இன்னைக்கு முடிச்சுட்டா ஐ திங்க் இதோட பவர் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நன்றி. இன்றைய பாடல் வந்து மந்திரம் வந்து தக்க பராவித்தை. 2-3 வார்த்தைக்கு மாத்திரம் நான் ரொம்ப சொல்லிடுறேன், அர்த்தம் சொல்லிடுறேன். பராவித்தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த இதுல. அப்புறம் தான் இருபான் எழில் அக்கெழும் ஒரு உருத்திரம் சொல்ல அப்படின்னு சொல்றான். உருத்திரம் மந்திரம் சொல்ல, இல்ல உருத்திரம் சொல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் மிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கண்ணி தொக்க கதையோடு தொன்முத்திரையாளே அப்படின்றார். அப்ப இந்த மிக்கிடும் எண் சக்தி, வெண்ணிற முக்கண்ணி, தொக்க கதையோடு அதெல்லாம் விட்டுறலாம். அந்த தொக்க கதை அப்படிங்கறது அந்த லலிதோபாக்கியானம் பத்தி பேசினார். அதனோட ரெஃபரன்ஸ் நாளைக்கு நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பேசலாம். அந்த மாதிரி வெண்ணிற முக்கண்ணிக்கும் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு, அதையும் நம்ம பேசலாம். எண் சக்தி நம்ம பார்த்திருக்கோம், எண்மரா யாரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ரீவைண்ட் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் அ பவர். சோ கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தாப்புல இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த பராவித்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபடக்கூடிய அந்த பூஜா முறைங்கிறத விட அந்த பயிற்சி முறை இல்லைன்னா அந்த சாதகம் ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பராவித்தைக்கு 2 ஆங்கிள் இருக்கு, அதாவது 2 கூறு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எழும் உருத்திர மந்திரம், ஒரு மந்திரமும் முக்கியம். அதற்கு பிறகு தொன் முத்திரையாளே அப்படின்னு அந்த கடைசியில சொல்றாங்க. சோ முத்திரையும் ரொம்ப முக்கியம். தசமுத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அந்த இரண்டும் சேர்ந்துதான் பராவித்தை என்று சொல்லக்கூடிய அந்த பராபட்டாரிகாவை, பராம்பாவை நீங்க அவளை பாத்தீங்கன்னா அந்த லலிதோபாக்கியானத்துல வந்து அவளுடைய பெயரை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. பராம்பிகா, பராவித்தை, பராபட்டாரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபட்டாரிகாங்கிறதோட ஒரு முழுமையான தன்மையை வந்து ஆஹ் திருமியச்சூர் லலிதாம்பாள் கோயில்ல நான் அன்னைக்கு உணர்ந்தேன். அற்புதமான வார்த்தை அது. சோ இந்த பராவித்தை, அப்புறம் இந்த இடத்துல வந்து இருபான் எழிர் அப்படிங்கிறாங்க. இந்த இருபான் எழிர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து நேத்திக்கு பார்த்தோம். ஏன்னா 27 பான்னா நம்ம கோடு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள், அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கட்டம்லாம் பார்த்தோம் இல்லையா, இதற்கு முந்தின பகுதியில அதுல வந்து எத்தனை கோடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பான் பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. அப்ப இருபான் எழிர் அப்படின்னா அந்த 27. எப்படி 27 அப்படின்னா 9 முக்கோணம். அதுதான் அந்த நவாவர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த 9 முக்கோணங்களுக்கும் ஒரு கோணத்துக்கு 3 கோடு. அப்போ 27 கோடு வருது. அப்ப ஆனா அந்த மாதிரி ஆகி அப்புறம் வந்து அதுல வந்து 40 முக்கோணம் வரும். இத கோடு போடும்போது 40 முக்கோணம் வரும். அதான் நம்ம பார்த்தோம். உள் 10, வெளி 10, உள்ள இருக்கக்கூடிய அந்த 14, அதற்கு பிறகு உள்ள இருக்கக்கூடிய பிந்து, இதெல்லாமே நம்ம வரிசையா பார்த்தோம் நேற்றுக்கு. கரெக்டா? சோ அத சொல்லக்கூடியதுதான். இத வந்து மந்திரத்தோடு முத்திரையும் சேர்ந்து நம்ம வந்து செய்யறோம். இதுல வந்து நம்ம சொல்ற இந்த முத்திரைகள்லாம் வேற. அதாவது நம்ம நார்மலா இந்த வெல்பீயிங்க்கு பண்ணக்கூடியது, தியானத்துல பண்ணக்கூடியது, இந்த முத்திரைகள்லாம் வேற. ஆனா இந்த முத்திரைகள் வந்து முற்றிலும் வேறானது. குருமுகமா கத்துக்கணும். இதுல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல வந்து பாலா திரிபுர சுந்தரி மந்திரம் சொல்லி தருவாங்க. அதற்கு பிறகு பஞ்சபூஜை சொல்லி தருவாங்க. பஞ்சபூஜை சொல்லி தந்து அதற்கு பிறகு நவாட்சரி என்று சொல்லக்கூடிய இது சொல்லி தருவாங்க. தேவியினுடைய ஒரு மந்திரம். அடுத்தாப்புல திருமந்திரத்துல திருமூலர் நமக்கு சொல்லி தருவாரு. இப்போ நவாக்கரி வரும் அடுத்தாப்புல. அப்புறம் அந்த நவாக்கரி முடிந்த பிறகு பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடிய அந்த ரொம்ப அதிமுக்கியமான தேவி வழிபாட்டுல இருக்கக்கூடிய அதிமுக்கியமான மந்திரம். அந்த பஞ்சதசாட்சரிய புரச்சரணம் பண்ணியாச்சுனாக்க நமக்கு வந்து ஷோடசி அபிஷேகம் நடக்கும். ரொம்ப 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 அற்புதமான நிலை. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். பகிர்றதுக்கு நிறைய இருக்கு. என்னோட தொடர்புடையது. ஆனா இது எல்லாமே நமக்கு வந்து திருமந்திரத்துல திருமூலர் நமக்கு கத்து கொடுத்துறாரு. இது வந்து குருமுகமா வரணும். நீங்க ரொம்ப எளிதா ஒரு ஸ்ரீவித்யா உபாசகரை பக்கத்துல போய் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டுற முடியாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்துல வந்து பலன் சொன்னாரு பாத்தீங்களா, இந்த பலன்ல வந்து நிறைய பேரு தடுமாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அந்த புரச்சரணம் வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் முடிக்க புரச்சரணம்ங்கிறது என்னன்னா இத்தனை லட்சம் இது பண்ணணும், ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதற்கு உண்டான பூஜைகள் பண்ணணும், பிராமண போஜனம் பண்ணணும், மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதெல்லாம் பண்றதுதான் புரச்சரணம். இதெல்லாம் முழுமையா பண்ண உண்மையிலேயே தேஜஸ் ஏறும். ஆனா அந்த தேஜஸ் ஏறும்போது அதற்குன்னு உண்டான ஆகர்ஷண வசீகரண சக்தி வர வர உள்ளுக்குள்ள ஒரு அகந்தை வந்து விடுகிறது. இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிஜம். அதை நான் மறைக்க விரும்பல. அப்போ அது நடந்துருச்சுன்னா அப்புறம் அந்த தன்மை போயிடும். அதனால ஆனா அது அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகந்தையானது ரொம்ப எளிதா வந்து கொடுத்துட விடாது. அப்ப நம்ம ஒரு நல்ல குருவை தேடி போகணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயமா திருமூலர் நமக்கு சொல்லித்தர்றார். அங்க வீட்டுல இருந்து நமக்கு சொல்லித்தர்றார். தேவி கடாட்சமாக இருந்து குருவாக இருந்து நமக்கு வந்து உபதேசிக்கிறார் திருமூலர். அத வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தவள். ஆனா ஒரு கட்டத்துல வந்து தேவி வந்து நீ என்ன உருவமாவே பண்ணு, நீ ஸ்ரீவித்யா உபாசனை ஆரம்பின்னு சொல்லி அதற்கு ஒரு தகுந்த பாத்திரத்தையும் எனக்கு ரொம்ப அற்புதமான குரு அவரையும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்து இவங்க உனக்கு கத்து தருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு நான் கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து
உங்களுக்கு நான் எதுக்கு கத்துக் கொடுக்கணும்? உங்களுக்கு ஏற்கனவே தேவி உங்க கூட இருக்காளே அப்படின்னா, இல்ல நானு அவ உத்தரவு இது அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு நிகழ்வு இருந்தது. அந்த மாரி அதற்கு காரணம் வந்து அ திருமந்திரம் தான். அந்த திருமந்திரத்துல திருமூலர் நமக்கு கத்துக் குடுக்குறது. அதனால இனிமேற்பட்ட பகுதிகள வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அக்கறையோடு ரொம்ப குருவோட்ட இருந்து கேட்கிற மாரி கேட்க கேட்க நம்ம உள்ள வந்து அது மலரும். அது அது ரொம்ப நான் தான் அதற்கு அனுபவ சாட்சி. இத நான் சொல்றதுக்கு எங்கேயும் தயங்க மாட்டேன். அதற்கு நான் தான் அனுபவ சாட்சி. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இனிமே. அதனால நம்ம ரொம்ப அழகா அதுவும் நவாக்கரி சொல்ல சொல்ல நம்மளுடைய தன்மையே மாறும். அது அற்புதமான விஷயம். அத ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து அவரு இந்த உங்க ஸ்ரீசக்கரம் பத்தி சொல்லியிருக்காரு. நேத்துக்கே நம்ம இத ரொம்ப விளக்கமா பார்த்துட்டோம். இன்னும் நெறைய பார்க்கலாம். எண் சக்தி என்ன? வெண்முறை முக்கண்ணி என்ன? அப்படின்னு முத்திரைகள் பத்தி நம்ம இங்க வாயால சொல்ல முடியாது. அது மாரி பராவித்தைங்கிறது என்னங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த ருத்ர மந்திரம்ங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அத இன்னும் அடுத்தாப்புல அவரே சொல்லுவாரு. அப்போ வந்து நம்ம அவர் மூலமாவே கேட்டுக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோட பகிர்வு. மன்னிக்கணும் நான் டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. பவர் ரொம்ப ஷட் டவுன் ஆயிடுச்சு. நன்றி. நன்றி. நன்றி கீர்த்தி. ஆமா. நீங்க இன்னைக்கு வருவீங்களான்னு எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் எல்லா இடத்துலயுமே இதா இருக்கு, மழையா இருக்கு. யார் வருவாங்களோ, வரமாட்டாங்களோ தெரியல. அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்தீங்க. வந்து உங்களுக்கு குடுத்தீங்க. இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த அருண் வரும்போது இட் இஸ் அ மிராக்கிள். ஏன்னா நான் வந்து நைட்டு பாக்குறேன். என்னோட மொபைல்ல அவ்வளோ இது இருக்கும், ஆப்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா பேட்டரி கொஞ்சம் வேகமா ட்ரெயின் ஆகும். நைட்டு பார்க்கிறேன் 20 தான் இருந்தது. சரி இருக்காது கண்டிப்பா 6:30 மணிக்கே அப்படின்னு நினைச்சு காலையில 6 மணிக்கு மணி பார்த்தா பார்த்தா அப்படியே நிக்குது. பேட்டரி நான் எந்த இடத்துல பார்த்தேனோ அப்படியே நிக்குது. அஹ் அப்போ இதெல்லாம் தான் நிமித்தங்கள். நம்ம போணும், நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் நமக்குள்ள கொண்டு வரும். ஆஹ் நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. உங்களுக்கும் நன்றி. இயற்கைக்கும் நன்றி. அம்மா விந்தியாம்மா வாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1175வது திருமந்திரம். சொல்ல சொல்ல சுதி கூடும் மந்திரம். தக்க பராவித்தை தானிரு பானேளில் தக்கெழும் ஓர் ருத்திரம் சொல்ல சொல்லவே மிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கண்ணி தொக்க கதையோடு தொன் முத்திரையாளே. இருபானேள் இதன் பொருள் 27 கார்த்திகையில் இருந்து பழங்கால முறை இது. தொடங்க 27வது நட்சத்திரம் பரணி. உரு கூட்டல் திறம் உருத்திரம் உறுதி அடைதல் இதன் பொருள். தொக்க என்ற சொல்லின் பொருள் பொருந்த. கதை என்ற சொல் இந்த இடத்தில் விளக்கம் என்று பொருள்படுகிறது. முத்திரை என்றால் குறிப்பு. திருமந்திரத்தின் பொருள் போற்றத்தக்க திருவருள் ஆற்றலை தியானிக்க ஏற்ற நாள் 27ஆன பரணி நட்சத்திர நன்னாளாகும். தியான மந்திரத்தை உருயேற்றி சொல்ல சொல்ல எண்வகை சக்திகளை தன்னிடம் கொண்ட வெள்ளை நிறமும் முக்கண்களும் உடைய அவளுக்கே உரித்தான முத்திரை விளக்கத்துடன் வெளிப்பட்டு அருள்வாள். மிகவும் சிறந்த திருவருளின் கலையை பயிலுதற்கு ஏற்ற நாள் முக்கூட்டாகிய பரணி நாளாகும். பண்டைய காலத்தில் கார்த்திகையை முதல் நாளாக கொண்டு எண்ணியுள்ளார்கள். அதனால் பரணி நாள் 27ஆம் நாளாயிற்று. அத்திருவருள் கலையை பயில்வாருக்கு ஒப்பில்லாத விடை பகரவே வெளிப்பட்டு தோன்றுவள். அவளே 3 திருக்கண்களையும் உடையவள். அவளே அமைந்த காரணத்துடன் அரிய பழமையான முத்திரையையும் உடையவள்.
ருத்திரம் அப்படின்னா விடை. சொல்ல சொல்ல அடுக்கா சொல்லியிருக்காங்க. கதை கழக வெளியீட்டு உரையாசிரியர் கதை என்ற சொல்லுக்கு காரணம் என்று பொருள் குறிப்பிட்டுள்ளார். ருத்திரமென கொண்டு திருவம்பாவைக்கண் என் பேராற்றல் வருமாறு கூறுதலை ஒத்து காண்க என்று எழுதியுள்ளார். நாள் இங்கு நட்சத்திரம். இருபானேழு 27 வயதிற்குள் என்று குறிப்பிட்டுள்ளார். ருத்திரம் அப்படின்னா உடல் உறுதியை அடையும் அஞ்செழுத்து மந்திரம். உரு அப்படின்னா உடல், திறம் அப்படின்னா உறுதி என்று பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி விந்தியாம்மா. முதல் வரியில தானிரு பத்தேலில்னு சில பிரதிகள்லையும், சில பிரதிகளை தானிரு பானேலில் அப்படின்னு ரெண்டுக்கும் ஒரே இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தேலில் பானேலில் அப்படின்னு வர சரவணன் ஐயா அதற்கான விளக்கம் சொல்லுவார் நினைக்கிறேன். வாங்க சரவணன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் சொல்கிறது சரிதான். சுவடியில் பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாகவே இருக்குது. தக்க இரு பான் ஏழில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பிரித்து எழுதணும் அப்படின்னா அப்படி தான் வரும். அந்த இடத்துல பான் ஏழில் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை 27 அப்படின்றத சில நூல்களை நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 27 அப்படின்றத அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியல. எழுத்துப்பிழை காரணமாக வந்தது. இரண்டாவது அது 20 பான் ஏழில் அப்படின்னு இரு பான் ஏழில்னு சொல்கிறதையே 27 அவர்களாவே சேர்த்தும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இரு பான் ஏழில் அப்படின்றத சேர்த்தா கூட 27ன்றது வராது. இந்த இடத்துல சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா கூட. ஸோ நம்ம பிரித்து எழுதிய பொருள் பார்த்தாலே ரொம்ப அழகாகவே பொருத்தமாகவே பொருள் இருக்குன்றதுனால நம்ம பிரிச்சே பொருள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ தக்க பராவித்தை தான் இரு பான் ஏழில் அப்படிங்கிற இந்த இடத்துல. ஸோ இதில் தக்க அப்படின்னா ஏற்ற அப்படின்னு பொருள். பராவித்தை அப்படின்னா பராசக்தியினுடைய வித்தை. பராசக்தியினுடைய வித்தை அப்படின்றது என்னன்னா பேரறிவை கொடுக்கக்கூடிய தத்துவம் தான் பராசக்தியினுடைய வித்தை இந்த இடத்துல. ஸோ பராசக்தியின் அந்த பேரறிவை கொடுக்குற தத்துவமானது தான் இரு பான் ஏழில் அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல தான் இரு பான் அப்படின்னா இந்த பான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல தன்மைன்னு அப்படின்னு பொருள். ஸோ மனதினுடைய தன்மை. ஸோ அவளுடைய இரண்டு இருப்பான் சொல்றார் இல்லையா. ஸோ இரண்டு விதமான மனத்தன்மைகளில் அப்படின்னு சொல்லி பொருளாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இரண்டு விதமான நம்மளுடைய மனத்தன்மை இருக்கு இல்லையா. ஒரு தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தா மனம் அமைதி அடைந்த தன்மை அப்படின்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல. நம்மளுடைய மனமானது மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இறைவனுடைய பேரறிவு தத்துவம் இந்த இடத்துல தக்கவாறே நம்முடைய மனதுக்குள்ளே எழுது. ஸோ அமைதியடைந்த நிலையாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல, இல்லை ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்திலேயோ எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி. ஸோ அப்போ அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த இடத்துல என்ன ஆகுதான், அவளுடைய அந்த மந்திரம் பேரறிவை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம் அந்த இடத்துல அக்கு எழும் ஓர் உத்திரம் சொல்லவே அப்படிங்கிறார். அக்குன்னா மூலம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ எழும் ஓர் உத்திரம் அப்படிங்கிறார். உத்திரம் அப்படின்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய திறம் அப்படின்னு பொருள். உத்திரம்னா மேலே அப்படின்னு ஒரு பொருளை கூட குறிப்பிட்டு சொல்லுவோம் இந்த இடத்துல. இப்போ ஒரு மந்திரம் இருக்கு, எல்லாராலையும் ஒரே மாதிரியான மனதின் திறனோட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல. ஒருத்தருடைய மனம் உறுதியான தன்மையா இருக்கும், ஒருத்தருக்கு உறுதி இல்லாம இருக்கும் இல்லையா. இப்போ அதை புரிஞ்சுக்கினா, இப்போ ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திர மந்திரத்தை சொன்னாரு, தங்க மாலை கொட்டுச்சு. நம்ம சொன்னா கொட்டுமா? கொட்டாது. ஸோ அப்போ அவருடைய மனதினுடைய உறுதித்தன்மை அதிகம், வாக்குவன்மை அதிகம். ஸோ அதுதான் இந்த இடத்துல உத்திரம் என்று சொல்லப்படுது. மனதினுடைய திறம் இந்த இடத்துல, அது உத்திரம் இந்த இடத்துல. ஸோ சொல்லவே அப்படிங்கிறார். ஸோ அப்போது அது மூலத்துலேருந்து ஒரு மந்திரம் எழுது, 2 விதமான தன்மைகளை எழுது. அந்த மந்திரத்தை சொல்லவேங்கிறார். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல, திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்துல இந்த உத்திரம் அப்படின்பதற்கு
இன்னொரு உட்பொருளும் சேர்ந்தே இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா உள்ள இருந்து ஒரு மந்திரம் வந்துச்சு இல்லையா, இறைவியுடைய பேரறிவு தத்துவமா ஒரு மந்திரம் வந்துச்சு இல்லையா, அந்த மந்திரமானது சத்த வடிவமாக தான் கேட்கும் அது இல்லையா, தானாக உள்ளேருந்து தான் வந்துச்சு. ஒரு இறைவனே நமக்கு உள்ளேருந்து சொல்லாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை திருப்பி சொல்கிறது அதுக்கு மறுமொழி அப்படின்னு பேர். ஸோ உத்திரம் என்று சொல்லப்படுவதற்கு மனிதனுடைய திறம் அப்படின்றது ஒரு பொருள், மறுமொழி அப்படின்னு ஒரு பொருளுக்கு தான் நம்ம திருப்பி சொல்கிறது இந்த இடத்துல. ஸோ திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மந்திரத்தை. அப்படி சொல்லும் பொழுது மிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கண்ணி அப்படிங்கிற மிக்கிடும் அப்படிங்கிறாரு. மிக்கிடும்னா மிகுதி ஆகிடும். ஏன்னா அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது என் சக்திங்கிறாரு. அதாவது இந்த உடம்புக்குள்ள அந்த சக்தி எந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த மந்திர சக்தியானது என்ன ஆகுதான் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இப்போ பேச்சு வழக்கில் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மந்திரத்தை சொன்ன தியானம் பண்ண உடம்புல வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா. அதுதான் என் சொல்லாரு மிக்கிடும் மிகுதியாகுதான் உள்ளுக்குள்ள எமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி. எது மந்திரத்தோட சக்தி என்ன, அது எப்படி இருக்கான் ஒரு சக்தி அதிகரிக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா வெண்ணிற முக்கண்ணி அப்படிங்கிறாரு. அது ரொம்ப வெள்ளை நிறத்துல இருக்கான், ரொம்ப வெள்ளையான நிறத்துல முக்கண்ணி 3 விதமான கண்களோடு ஒரு சக்தி மயமாக உள்ளே உருவாகிறது எங்க இந்த உடம்புக்குள்ளேயே. அதுக்கப்புறம் அந்த சக்தி உள்ள உருவாகுது இல்லையா வெள்ளை நேரத்தில், அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தொக்க கதையோடு தொன்முத்திரையாளி அப்படிங்கிறார். தொக்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொருளை ஏந்துதல். இந்த இடத்துல இப்போ நம்ம பேச்சு வழக்கிலே ஒரு வார்த்தை பேசுவோம், தொக்கா தூக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு வார்த்தை பேசுவோம் இல்லையா. அப்படின்னா நம்ம முழுமையாக ஒரு பொருளை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது பொருள். ஸோ அப்போ என்ன பண்ணுறா தொக்க கதையோடு, கதை அப்படின்னா ஒரு ஆயுதம். இந்த இடத்துல இந்த ஆயுதத்துக்கு கூட இன்னொரு பொருளுக்கு நேரடியாக கதை அப்படின்னாலே ஆயுதம் தான். இந்த இடத்துல இந்த ஆயுதத்திற்கும் ஒரு அந்த பெயர்க்காரத்துக்கு ஒரு உட்பொருள் இருக்குது. என்ன உட்பொருள்னா எந்த விதமான எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி அது தன்னுடைய சக்தியை கூட்டி வச்சுக்கும். என்ன விதமான எதிர்ப்பு வருதோ அதற்கு அதை விட ஒரு பங்கு அதிகமான சக்தியோடு அது அந்த இடத்துல நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தோடு வச்சுக்கிட்டு தொன்முத்திரையாளி அப்படிங்கிறார். ஸோ ஒரு கையில் கதை வச்சிருக்கலாம், இன்னொரு கையில் இந்த இடத்துல தொன்முத்திரை ஆதி முத்திரையை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவியானவள் அமர்ந்திருக்கின்றாள். ஸோ இது 4வது அடிக்கு பொருள். ஸோ எல்லா இறைவியுமே பார்த்தோம்னாலும் ஒரு கையில் ஆயுதமும் வச்சுருப்பாங்க, ஒரு கையில் முத்திரையும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முத்திரை எதை குறிக்கும், ஆயுதங்கள் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்துமே நம்மிடம் இருக்கக்கூடிய தீயவற்றை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை, பாவத்தை, வினைகளை, மாயைகளை இதை எல்லாத்தையும் போகக்கூடிய வகையில் தான் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. முதிரைகள் எதை வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த தீயவைகள் எல்லாம் போனதுக்கு மனதை அமைதிப்படுத்துவதற்காக இந்த முத்திரையை கையில் பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே என்ன ஆகிடும், மனமானது அமைதியாகிடும் இந்த இடத்துல. அதுக்குதான் முத்திரையை வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம சான்று பார்த்தோம்னா இந்த சனகாதி முனிவர்கள் இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடத்துல. ஸோ அவருடைய வரலாறுல எடுத்து பார்த்தா கூட இறைவன் முத ஆகமங்களையும் வேதங்களையும் ஆகமம் எல்லாத்தையுமே இந்த சனகாதி முனிவருக்கு தான் முத எடுத்து சொன்னாராம் எல்லாமே. ஸோ அவர் சொல்ல என்ன ஆகுதான் எல்லாருக்குமே இந்த இடத்துல அவர்களுக்கு உள்ளுக்குள்ள கேள்வி வந்துக்கிட்டே இருக்கான் திருப்பி. அவர் இறைவன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார் ஆகமங்களை, கேள்விக்கு மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. இறைவன் என்ன பண்ணாராம் ஒரு நேரத்தில், என்ன இவங்களுக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்திரையை காமிச்சாராம். இந்த இடத்துல முத்திரையை காமிச்ச அடுத்த வினாடி அனைவருடைய மனங்களையுமே அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது மொத்தமாக அப்படியே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கேள்வியே இல்லையா, எல்லாருடைய மனமும் அமைதி அடைந்து விட்டதாம். ஸோ அதுபோலவே நம்முடைய மனமும் இந்த இடத்துல அமைதி அடையும். எப்போ அமைதி அடையுது, அவள் கொடுக்குற முத்திரையை பார்த்தவனையே என்ன ஆகுது, மனமானது அனைத்து மாயைகளிலிருந்தும் விலகி அமைதி அடைந்து விடுகிறது. ஸோ இதான் இந்த இடத்துல 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய பேரடியை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமானது தானாகவே 2 வித தன்மைகளில் நமக்கு உள்ளிருந்தே கிளம்புகின்றது. அது எப்படி கிளம்புதுன்றது தக்க பராவித்தன்றது போன பாடலுடைய தொடர்ச்சி. ஒரு நாள் மழை காரணமாக இன்டர்நெட் இதெல்லாம் இல்லை, அதனால் வர முடியாமல் போச்சு. ஸோ அப்படி தானாகவே உள்ளே இருந்து 2 வித தன்மைகளில் மந்திரம் தான், ஆனால் 2 விதமான தன்மைகளில் அது எழும்புது. அந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல. ஸோ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய சக்தியானது நமக்குள்ளே இருந்து அதிகரித்து அது வெள்ளை நிற உருவத்தில் வெளிவருகிறது. அந்த வெள்ளை நிறமான உருவமானது எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அது 3 கண்களோடு இருக்கின்றது. ஒரு கையில் கதையை வைத்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு கையில் முத்திரையை வைத்துக்கொண்டு இறைவியானவள் அங்கு நிற்கின்றாள்.
இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி சகோதரன் ஐயா. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நேற்றைய பாடலும் சரி, இன்றைய பாடலும் சரி, இப்ப நம்ம கிருத்திகாமா வந்து சொல்லியிருந்தாங்க. சில பிரதிகளையும் வேறு சில இந்த அருணை வடிவேல் முதலியார் பிரதிகளையும் பார்க்கும்போது இந்த பாடல்களை வந்து ஸ்ரீ சக்கரத்தோடு ஒப்பிட்டு அதனோட இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய நேற்றைய பாடல் உங்க தளத்துல இருந்து தான் நம்ம படிக்கிறோம் முதல்ல. அதுல வந்து இதுக்கான விளக்கம் கொடுக்கும்போது விளக்கம் சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்ரீ சக்கரம்ங்கிற அந்த வார்த்தைகளோ அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லும்போது அது இது சொல்லுவீங்களோன்னு நான் அது பார்த்தேன். அந்த மாதிரியும் இல்ல. பொதுவா சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கமா ஏதாவது இருக்கு? அதாவது பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா, திருமந்திரத்தில் இருக்க எல்லா பாறையும் பல வகையான யோக முறைகள்லையும் பார்க்கலாம், பக்தி மார்க்கத்திலையும் பார்க்கலாம், ஞான மார்க்கத்திலையும் பார்க்கலாம். எப்படி வேணாலும் எந்த கோணத்தில் விளக்கம் பார்த்தாலும் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இந்த பாடலுடைய வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்ப்போம். எப்பயுமே இது அடிக்க எல்லாருக்கும் தெரியும் வார்த்தைக்கு வார்த்தை பார்க்கறது. ஸோ பாடலுடைய தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஆதார ஆதேயம் அப்படின்னு பொருள். ஆதார ஆதேயம்னா என்ன? ஒரு பூர்ண சக்தி. அந்த சக்தியானது எதை தாங்கி கொண்டிருக்கின்றது, எப்படி தாங்கி கொண்டிருக்கிறது, எதற்குள்ளே இருந்து அது அந்த பொருளை தாங்கி கொண்டிருக்கின்றது தான் இந்த பாடல் ஆதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல் இருக்கும். 100 பாடலுடைய தத்துவமே அதான் இந்த இடத்துல. ஸோ இந்த பாடலை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் முதல் பாடல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸோ குறிப்பிட்ட ஒரு பாடல்லேருந்து எப்படி சாதகம் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆதார இதயத்தில். சாதகம் செய்யும்போது இறைவன் எப்படி அவர்களை ஆட்கொள்கின்றார் அப்படின்றது அடுத்த கான்செப்டில் சொல்லியிருப்பார். அப்புறம் ஆட்கொண்டதுக்கு பின்பாக அவருக்குள்ளே இருந்து எப்படி செயல்பட ஆரம்பிக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செயல்பட ஆரம்பிக்கும் போது இறைவன் செயல்படுறாருன்னா அவர் என்ன மாதிரியான தன்மைகளில் செயல்படுகின்றார் அப்படின்ற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி இன்னும் வரும். நீங்கள் இப்போ தான் 1175 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நீங்கள் இன்னொரு ஒரு 20 பாட்டு போங்க, 25 30 பாட்டு தாண்டி போங்க, 1207 பாடல்லே கூட சரி நடராஜருடைய தத்துவம் ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. எப்படி நடராஜருடைய ஏன்னா நடராஜர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாரையும் தெரியும், 5 தெய்வங்கள்லாம் படிச்சிருப்போம். ஆனால் நடராஜருடைய தத்துவம் எல்லாருக்கும் தெரியுமான்னா அவர் எந்த கான்செப்ட் சிவன்னு தெரியும் நடராஜர். ஆனால் நடராஜர் யார்? இங்கே சிவனுக்குள்ள அடங்குறாரா, பிரம்மாவுக்குள்ள அடங்குறாரா, விஷ்ணுக்குள்ள அடங்குறாரா, எப்படி அடங்குறாரு தெரியாது. ஆனால் அதில் ஒரு 10 பாட்டு கொடுத்துருக்காரு. நடராஜர்னா யார், அவர் எப்படி இயங்குறாரு, அவருடைய தத்துவம் என்ன. ஸோ முழுமையாகவே அந்த 10 பாட்டில் கொடுத்துருப்பாரு ஃபுல்லாகவே. ஸோ அந்த நடராஜர் தத்துவம் அந்த உடம்புக்குள்ளேருந்து எப்படி இயங்குது. ஸோ அப்படி இறைவன் நீங்கள் எந்தெந்த இறைவன்லாம் சொல்கிறோமோ எல்லா இறைவனுமே எல்லா சக்தியுமே இந்த உடம்புக்குள்ள இருந்து எப்படி அவர்கள் இயங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த ஆதாராதயம் முழுமையாகவே தலைப்பாக நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து தனியாக நம்ம சக்கரங்கள் அப்படின்ற கோணத்தில் போகிறதே கிடையாது போல ஒன்று. இரண்டாவது பாடலில் எந்த இடத்துலையுமே சக்கரங்கள் அப்படின்ற வார்த்தையே வந்து, அதாவது நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய எழுதி வைத்திருக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படின்றது எந்த இடத்துலையுமே இல்லை. அதில் சக்கரங்கள்னு பார்க்கல. ஆனால் அவங்க இன்னொரு கோணத்தில் அவங்க பார்க்குறாங்களே, எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பே ஒரு சக்கரம் தான். நம்ம உடம்பே ஒரு சக்கரம் தான். இறைவன் வந்து அங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் என்ன மாதிரியாக அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை சக்கரமாக பாவித்து சரிங்களா, அப்போ அதற்கான விளக்கத்தை அவர்கள் அங்கு கொடுக்கின்றார்கள். அது ஒரு தத்துவ ரீதியானது. இப்போ இறைவன் வந்து உட்கார்ந்துருக்காரு, கையில உட்கார்ந்துருக்காருன்னா ஒரு சிம்மாசனம் இருக்கும், பக்கத்தில் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அப்போ அதை கைலாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இறைவன் கைலாசத்தை மட்டும்தான் இருக்காரா? எல்லா இடத்துலையும் தான் இருக்காரு, எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே சக்கர வடிவாக தத்துவ ரீதியாக இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படித்தான் அவர்கள் அதற்கு பொருள் சொல்லி இருப்பார்கள் இந்த இடத்துல. அதனால் அவர்கள் பார்க்கின்ற கோணம் யோக மார்க்கம், அதனுடைய பார்வை வேறு. நம்முடைய பார்வை என்னன்னா ஒரு பக்தி மார்க்கம் இந்த இடத்துல கர்ம யோகம்னு வச்சுக்கலாம். இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் செயல்படுறாரு, எப்படிப்பா செயல்படுறாரு, உள்ள இருந்து இறைவன் வராருன்னு சொல்றோம், உள்ள இருந்து சொல்லி கொடுப்பாருன்னு சொல்றோம், எப்படி சொல்லி கொடுப்பாரு, என்ன மாதிரியான செயல்படுவார், இப்படியான கருத்துக்கள் தான் முழுசாவே நம்ம ஆதாராதையும் 100 பாடல்லையுமே எழுதி வச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றிங்க. நேற்று இந்த கேள்வி இருந்தது, அதை பத்தி ஒரு எதுவுமே இல்லையே, ஆனா மற்ற இதுல இப்படி இருக்குது, அம்மா அப்படி சொல்லியிருக்காங்களே, சரி கேட்போம், வரும்போது கேட்போம்ல. இன்னைக்கும் அதே பாடல் தொடர்ந்து அப்படியே அந்த இது வந்ததுனால கேட்டேங்க. ஓரளவு புரிஞ்சுதுங்க. நன்றி நன்றிங்க, மிக நன்றிங்க. அதேதான். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் தத்துவ ரீதியாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். இதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு புராண கதைகள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சக்கர அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும்.
நான் இறைவனுடைய சக்தி வருது, நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா உண்மையா சொல்லப்போனா, இறைவனுடைய சக்திய தாங்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்திற்கு இல்லை. உலகத்துக்கே இல்ல. அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எங்க இருக்க போகுது? அவ்ளோ சக்தி மிக்கவர் அவரு. பேரறிவு சக்தி, பெரிய 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 ஆற்றல். அந்த சக்திய வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் என்ன பண்றாங்க, நமக்கு சில புராண கதைகள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கங்கை கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கங்கை வந்து ஆகாசத்துலேருந்து வந்தா அந்த சத்தத்தை காக்க முடியாதுன்னு சொல்லி இறைவன் தன்னுடைய சடாமுடியில பிடிச்சி தான் பூமிக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அந்த கதை அப்படித்தான். இறைவனுடைய பேராற்றல் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தால வந்து தாங்க முடியாது. இந்த இடத்துல உலகமே தள்ளி போயிடும், நகண்டு போயிடும், முடியாது. அதனால தான் என்ன பண்றாரு, தன்னுடைய சடாமுடியில சிவபெருமானி, அதாவது இங்க நான் சொல்றது அசையா சக்தி. ஸோ திருமந்திரம் எல்லாம் படிச்சதுனால அசையா சக்தி கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சக்தியிலேருந்து வர்றதை இங்கே இருக்கக்கூடிய இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சடாமுடி அதை ஒரு ரூபமாக பாவிச்சு வச்சு அதில் தன்னுடைய சடாமுடியில் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஸோ அது வந்து ஒரு தத்துவமாக சொல்லி வச்சாங்க. அதோடைய கான்செப்ட் என்னென்னா இந்த ஆதாராதயம் தலைப்பு தான். ஆதாராதயம் தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகம் ஒருத்தர் செய்கிறாரு. ஸோ தான் இறைவன் என்ற ஒரு நிலைக்கே உணர்ந்துட்டார். இறைவன் பிறகு எங்கே இருக்கார் அவர்? சமீபத்தில் கூட ஒரு கிளாஸில் இந்த வகுப்பில் தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு குகைக்குள்ளேயோ காட்டுக்குள்ளேயோ போய் உட்காந்துருவாரு. மக்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. இன்னைக்கும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? இமயமலை குகைக்குள்ளலாம் போனா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பல வருஷமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். யுக கணக்கா உட்காந்துருக்கவங்கலாம் கூட இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை தான் பண்றாங்க இந்த இடத்துல. ஸோ ஆகாசத்துலேருந்து தன்னுடைய மூச்சுக்காற்றை ஆகாசத்துக்கு அழிச்சு பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கிற சக்தியை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய உடம்புக்கே கொண்டு வந்து உடம்புலேருந்து திருப்பி உலகத்துக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய தலைப்பில் வரும். நம்ம ஏரொளி சக்கரம்னு இருக்கு இல்லையா? ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், சாம்பய மண்டல சக்கரம், இதிலெல்லாம் கூட வேறு விதமான கான்செப்டில் இந்த பாடம் எல்லாமே சக்கரங்கள் தான் எல்லாமே. ஏன்னா எழுதக்கூடிய சக்கரங்கள் எதுவுமே கிடையாது, நெட்டில் வரைஞ்சி வச்சோம் பண்ணுற சக்கரங்கள் கிடையாது. ஸோ அப்படி தான் இது இயங்க சக்தி இருக்கு இல்லையா? அது எப்படி என்று சொல்லப்படுறது அந்த ஆதாராதயம் தலைப்பே. இது திருமந்திரத்தில் இந்த ஆதாராதயம் தலைப்பை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம், ஆதாராதயம் இல்லை, 4வது தந்திரம் வந்து அதிகபட்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாமே இறைவியை பற்றி மட்டும்தான் இருக்கும். அவர் ஒரே தலைப்பிலே கொடுத்துருக்கலாம் எல்லாத்தையுமே இல்லையா? சக்தி வேதம், வைரவி மந்திரம், பூர்ண சக்தி எல்லாம் பாருங்க வரிசையாக இறைவி 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 தான், எல்லாமே இறைவியாக தான் வரும் இந்த இடத்துல. ஏன் அப்புறம் தனித்தனியாக கொடுக்கணும்? அவர் எல்லாத்தையும் ஒன்றாவே ஒரே தலைப்பில் கொடுத்துருக்கலாம்ல, சக்தி அப்படின்னு பேர் போட்டு மொத்தமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கொடுக்கல. அவள் எப்படி மேலேருந்து வரா ஃபஸ்ட்டு அந்த இது, மேலேருந்து வரும்போது எப்படி இயங்குறா, அது இங்கே வந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே வந்து எப்படி இயங்க ஆரம்பிக்கிறா, அது எப்படி வெளியில் கொடுக்க ஆரம்பிக்கிறா, அப்போ சாதகர்களுடைய உடம்புகளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது, அந்த மாற்றங்களில் வந்து வர வெளிப்படுகின்ற சக்தியை எப்படி இங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உள்ளே போகுது, அந்த உயிர்கள் எப்படி தங்களுடைய மாயைகளை தீர்த்துக்குது, எப்படி ஆசைகளை அனுபவிச்சுக்குது, இப்படி அப்படி பாட்டு அணுவாக பிரித்து அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காரு. இது முதல் தலைப்புலேருந்து கடைசி தலைப்பு வரைக்கும் ஒரு 13 தலைப்பு இருக்குது. 4ஆம் தலைப்பில் அசபையில் ஆரம்பிப்பார். மூச்சுக்காற்று என்றால் என்ன அப்படின்னு அதில் ஆரம்பித்து இந்த மூச்சுக்காற்றின் வழியாக என்னென்னலாம் அந்த உலகம் நடக்குது அப்படின்றத வச்சு மட்டும்தான் முழு பாடலுக்குமே இருக்கும். 13 தலைப்புமே இது வந்து ஒரு கடல் மாதிரி. இது 4வது தந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வது தந்திரம் முழுசாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத 100% முழுமையாவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல. நன்றி. நன்றி நன்றி சரவணன். எப்பவும் போல சொல்லலாம், ஒரு 4 வரியில இருக்கிற விளக்கமே ஒரு 4 வரி பாடலுக்கு ஒரு கூட இன்னொரு 4 வரி சேர்த்து 8 வரி 10 வரியா எழுதி, நீங்களும் அப்படிதான் அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு தளத்துல அவ்வளவுதான் செய்ய முடியும், ஒரு நூல்ல அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா நம்ம இங்க பேசும்போது பாருங்க எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு இது வருது. இதுல ஏதாவது ஒரு சொல், ஏதாவது ஒரு வரி ஒவ்வொருத்தரையும் எங்கேயாவது எடுத்துட்டு போகும் நிச்சயமா. அப்படிதான். அது உண்மைதான். நீங்க இப்ப சமீபத்துல கூட நம்ம யூடியூப்ல கூட ஒரு பாட்டு இருக்கும், உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பாளையம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் தான், எளிமையான பாடல் தான். ஆனா அந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விளக்கம் கொடுத்துருந்தோம். சமீபத்தில் யூடியூப்ல கூட அந்த விளக்கம் இருக்கு. ஸோ கேட்குறவங்க நினைக்கிறவங்க கேட்கலாம். ஸோ ஒரு எளிமையான பாடலுக்கே ஒரு பாட்டுக்கு 2 மணி நேரம் விளக்கம் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த பாடலுக்கெல்லாம் நம்ம பார்க்க போனோம்னா நாளெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கருத்துக்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு இந்த தலைப்பை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா. நம்ம காலம் குறுகியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் எளிமையாக முடிச்சுடுறோம் இந்த இடத்துல. நல்லது. நன்றி நன்றிங்க. நேரம் ஏழைகள் ஆயிடுச்சு, நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு.
ஆக்சுவலா இன்னைக்கு பாடல் வந்து இந்த பாடலை ஒட்டி அபிராமி அந்தாதி 19வது பாடல். அதற்கான அந்த பாடலை படிச்சு அந்த பாடலுக்கான விளக்கமா இந்த பிரம்ம ரிஷியார் கொடுத்திருக்கிற விளக்கம் படிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது படிச்சா அது இன்னொரு 7-8 நிமிடம் ஆயிடும். அதற்கான விளக்கத்தை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஐயா யூடியூப்ல போடும்போது அதுக்கான கீழே கமெண்ட்ஸ்லயும் நான் போடுறேன். அந்த பாடலை மட்டும் படிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம். விளக்கத்தை அதில் போடுறேன், தேவைப்படுவர்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி அதுலயும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கான விளக்கத்துல அவர் சொல்லியிருக்காரு. அபிராமி பட்டர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறதை பார்ப்போம். நன்றி. 19வது பாடல் அபிராமி அந்தாதியில. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. அந்த ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே ஸ்ரீ சக்கரத்தை பத்தி சொல்லியிருக்கிறதா சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லயும் நான் அதை பதிவு பண்றேன். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். நேரம் கருதி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் சந்திப்போம்.